கர்த்தரின் பலனானா, அவரே நீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரே நீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா நல்ல நாள். உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா நல்ல நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, என் ஆத்துமாவே காரியம் வாய்க்க செய்வாய். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வாய். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. கர்த்தரின் பலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கிறார், வெற்றி தருகிறார். நமக்கு கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இரக்கம் மரித்தோரை எழுப்பினார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், நீங்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீங்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீங்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீ, சர்வ சிருஷ்டியையும் காப்பவர் நீ. எங்கள் இயலாமையிலே செயல்படுகிறவர் நீ. உம் இடக்கரமும் வலக்கரமும் எங்களோடு உண்டு. உம்முடைய இடது கரத்தால் எங்களை தாங்குகிறீர். சொல்லுங்க, உம்முடைய இடது கரத்தால் எங்களை தாங்குகிறீர். உமது வலது கரம் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறது. உம்முடைய இடது கரத்தில் தீர்க்காயுசு உண்டு. உம்முடைய இடது கரத்தில் செல்வம் உண்டு. ஆனா உம்முடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படும் காரியம் நேரிடாதிருப்பதாக. ஹல்லேலூயா. பயப்படும் காரியங்கள் குடும்பத்திலே, தனிப்பட்ட நபர்கள் பயப்படுகிற எந்த காரியமும் நேரிடாதிருப்பதாக. உமது வலது கரத்தில் தீர்க்காயுசு உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் கனப்படுத்த உம்மால் ஆகுமே. வெறும் கோலும் கையுமாக இருக்கலாம். இவர்கள் இரு பரிவாரம் உள்ளவர்களாக மாறுவார்களாக. சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. என் சகோதரனே, சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இதை நம்புகிறவர்கள் கோடாய் கோடியாய் பெருகட்டும், கோடா கோடியாய் பெருகட்டும். பகைவர்களுடைய வாசல்களை சுதந்தரிக்கட்டும். இவர்களுக்கு நியமித்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கட்டும். எதிர்பாராத நன்மைகளை கட்டளையிடுவீராக. மேற்கை நோக்கி வைத்திராதே, தெற்கை நோக்கி கொடு என்று நீர் கட்டளையிடுவீராக. வானம் உமது சிங்காசனம் அல்லவா, பூமி உமது பாதபடி அல்லவா. பூமியை உம்முடைய கையால் அளந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. தூக்கு நூல் உமது கரத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்கதாகவும் செய்கிறேன், அதை காட்டிலும் நன்மைகளையும் செய்கிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்களுக்கு நீர் செய்வீராக. மலைகளையே நீர் பெயர்ப்பீர் என்றார். ஏன் தடை? இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்கள்னு சொல்லாதீங்க, என்னுடைய தடை சொல்லுங்க. எல்லாரும் ஸ்டேஜில் மைக் வச்சிருக்கிறவங்கள இருந்து எல்லாரும் சொல்லுங்க, ஏன் தடை உமக்கு லேசானது தான். என் அவிசுவாசத்தை நீக்குவது உமக்கு லேசானது தான். இருக்க மறைவான பாவத்தை நீக்குவது உமக்கு லேசானது தான். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துவது உமக்கு லேசானது தான். சொற்ப மதியினத்தையும் என்னை விட்டு அகற்றுவது உமக்கு லேசானது தான். சரீரத்தில் உள்ள பலவீனங்களை மாற்றுவது உமக்கு லேசானது தான். ஹல்லேலூயா. செல்களை உயிர் பெற செய்வது உமக்கு லேசானது தான். அலர்ஜியை மாற்றுவது உமக்கு லேசானது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை போஷிப்பது உமக்கு லேசானது. மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கினவர் அவயவங்களில் எலும்புகளில் ஒன்றாயிலும் உருவேற்படும் நாட்களுக்கு முன்னமே அவைகளை அறிந்திருக்கிறீரே. சுஸ்தமடைவார்களாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். உங்களுடைய வலது கரத்தை அப்படியே உங்க தலை மேல வச்சுட்டு, நான் சுஸ்தமடைவேனாக சொல்லுங்க. நான் சுஸ்தமடைவேனாக. ஹல்லேலூயா. நான் சுஸ்தமடைவேனாக. மருத்துவ பணியில இருக்கிறவங்களை தவிர மற்ற யாரும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போவது நிறுத்தப்படுவதாக. டாக்டர்ஸ் முன்னாடி காத்திருப்பது நிறுத்தப்படுவதாக. இவருடைய கையின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிடட்டும், சாப்பிடட்டும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இவருடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் வளருவார்களாக. எல்லாரும் நீங்க எப்படி சொல்லுங்க? எங்கள் பிள்ளைகள் சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் வளருவார்களாக. நாங்க யாராச்சும் குன்றி போய் இருந்தா எங்களை விருத்தி அடைய செய்வீராக. எங்களை விருத்தி அடைய செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீர். நீர் சர்வ ஞானி, நீர் சர்வ ஞானி. சர்வ ஞானியே உண்மை ஆராதித்தோம். இன்னும் ஆராதிக்கணும், பாடணும்னு ஆசை இருக்கு. நேரத்தை கருதி முடிச்சுக்கிறோம்பா. ஆனால் எங்களுடைய ஜெப நேரங்கள் பெருகட்டும், எங்கள் துதி நேரம் பெருகட்டும், எங்கள் தியான நேரம் பெருகட்டும். எகிப்தியனுக்கு தோள் சுமந்த காரியங்கள் இல் பொருளாவதாக. எகிப்திய பாரங்களை இவர்கள் சுமக்க வேண்டாம் ஐயா. எந்தெந்த குடும்பங்களில் எகிப்திய பாரம் காணப்படுகிறதோ எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபியுங்கள். எகிப்திய பாரம், சுமக்க அவசியம் இல்லாத பாரம், ஹல்லேலூயா, எல்லாம் அகற்றப்படுவதாக. அவ்விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள் குடும்பத்திற்குள் வராதிருப்பதாக. தேவையற்ற சுகவீனங்கள், பண விரயங்கள் குடும்பங்களுக்குள் வராதிருப்பதாக. குழந்தைகள் மேலும், இந்த எல்லாரும் கரத்தை உயர்த்தி, குழந்தைகள் மேலும் நரை வயதுள்ளோர் மேலும் உமது பூரண கிருபை உண்டாவதாக.
இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாக திரும்புவோம். இந்த வாரம் இந்த பிரசங்க தலைப்பை உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். How to retain the presence of the Almighty. கடந்த வாரம் நாம் என்ன பிரசங்கம் கேட்டோம் ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். என்ன, அந்த பிரசங்கத்துடைய தொடர்ச்சி தான் இது. என்ன, அந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதில் இருக்கணும். என்ன, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அது என்ன செய்தது, நிறைவு பெற்றது. பிரதர் அவினாஷ் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அதை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்க நான் சொன்னேன். அப்படி தியானித்து வந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதன் பின்பு அவருடைய சந்நிதிக்கு விலகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சந்நிதியிலே, அவருடைய பிரசன்னத்திலே ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். அதை வைஸ் வர்சா நீங்கள் மாற்றியும் பார்க்கணும். ஆதாமும் ஏவாளும் இருந்த இடத்தை யார் அதிகம் நேசித்தது? ஆண்டவர் உலாவும்படி நேசித்தார். நமக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை நான் சொல்லுவேன். ஆண்டவர் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்து பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவருக்குள் நாம் அசைக்கிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம் அப்படின்னு. உண்மைதான். அவர் இல்லைன்னா, அவர் இன்றி ஒரு அணுவும் என்ன செய்யாது, அசையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமா, நீங்கள் இல்லைன்னா ஆண்டவர் முழுமை அடைய முடியாது. இது ரொம்ப கடினமான வார்த்தை. என்ன, கொஞ்சம் இதை நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, பாஸ்டர் வேறு ஏதாவது டாக்டரின்குள்ளே போயிட்டாரான்னு ஒன்று அறிஞ்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா ஆண்டவர் சந்தோஷமாக இருக்க முடியாது. மூத்த குமாரன் இருக்கலாம், ஆனால் இளைய குமாரன் வேண்டும் என்று என் அப்பன் இயேசு விரும்புகிறார். எத்தனையோ பேர் ஆண்டவரோடு இருக்கலாம், அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கலாம், மூப்பர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் திரள் கூட்ட ஜனம் அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய ப்ரெசன்ஸ் அவர் விரும்புகிறார். அப்பா அம்மாவையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, தாத்தா பாட்டியவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனித்திருப்பீர்கள். ஒரு தாத்தா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் சன் இப்படி லாங்காக வந்திருக்கிறாங்களா? ஆமாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள அந்த பொண்ணு வீட்டில் கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த தாத்தா சொன்னார் என்கிட்ட, நான் கொஞ்ச நேரம் போய் என்னுடைய பேத்தியை நான் என்ன செஞ்சிடறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது போன வாரம் நடந்தது, என்னையே சொல்லலை. ஏன்னா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அவ்வளோ தூரம் கார் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபாரின்லேருந்து உங்களுடைய பிள்ளைகள் வருவாங்க, குறைஞ்சது 3 லட்சம், கூடினது 6 லட்சம் செலவு பண்ணி வருவாங்க. உங்கள் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற நாளெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் இல்லைன்னா 6 நாள். நீங்கள் மதுரையிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்த ஆள்னா ஒரு நாளைக்கு 60,000 ரூபா செலவு பண்ணுமா? அந்த யூதாஸ் காரியத்து மாதிரி இருந்தால் அதை 4 ஏழைக்கு செய்யலாமே, அதை யாருக்கோ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த 6 நாள் உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருக்கணும்னு வர்றான், உங்கள் மகா உங்கள் கூட இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அடுத்தது அவங்கள காட்டிலும் நம்ம என்ன செய்கிறோம், அதிகம் விரும்புகிறோம். அப்பா அம்மாவுக்கும் தாத்தா பாட்டிக்கும் ஒரு வித்தியாசம், நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில. நம்மலாம் அப்பா அம்மாவாக இருந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை நம்ம கவனிக்கவே முடியாது, ராக்கெட் விட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு நிறுவனத்தில், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என் மனைவி மதுரையிலேயே புகழ்பெற்ற, அதுக்கப்புறம் எதையும் நான் சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகள் கூட நேரத்தை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் தாத்தா பாட்டியானா அதில் ஒரு பார்த்துருக்குறோம், ஒரு 2 நாள் கூட நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம்.
அதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா? அதுக்காக பணத்தை, எனக்கு ட்ராவல் பிடிக்காது, ஆனால் நம்ம பிள்ளைகள் எங்கேயாவது இருந்தால் அங்கே போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஊழியர்கள் எங்கேயாச்சும் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ண அங்கே போகணும்னு விரும்புகிறேன். ஆனால் அந்த ஊழியர்கள் வருகிற இடத்துல ஆண்டவர் வருகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான் என்ற ஒரு வார்த்தை நிமித்தம் தான் நான் இன்றும் பல பாடுகளுக்கு நடுவே, பல ஆசீர்வாதங்களுக்கு நடுவே நான் ஊழியம் செய்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் போன பாடுகள், அதாவது நீங்கள் பாடுகள் பட்டவர்கள் படுகிறவர்கள் உண்டு, நான் போன பாடுகளினுடையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த ஊழியத்தை இருக்கிறேன். அடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. வேண்டாம், நான் ஊழியத்தை விட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று நான் அறிந்திருக்கிறேன். 100 மிஷினரிஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 100 ஊழியர்கள் இங்கே இருந்து எழும்பிட்டீங்கன்னா, நான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். சிலர் நினைப்பாங்க சர்ச்சில் தான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு. ஓகே, இருக்கிறாரு. ஆனால் ஒன்று தெரியுமா, உங்கள் வீட்டிலையும் ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் படுக்கை அறையில் கூட ஆண்டவர் இருக்கிறார். யூ ஆர் நாட் த பாஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ். நீ உன்னுடைய வீட்டில் அப்படி என்ன சொல்ல, நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்றது கூட ஆண்டவர் இடம் கொடுக்கல. கிறிஸ்துவே உங்கள் வீட்டின் தலைவராக இருக்க விரும்புகிறார். உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். வாசம் பண்ணுவார். அது எந்த அறையில் என்று சொல்லுகிறேன், எல்லா அறைகளிலேயும். சில அறைக்கு கோடு போட்டு வச்சிருவாங்க, இந்த அறைக்கெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார், கிச்சனில் என்ன அவருக்கு வேலைன்னு. அவர் வருவார் சார். மார்த்தா சமைச்சுக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட காரியத்தின் மேல் பிரியம். ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, இதை பைபிள்லையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றத பிறகு நம்ம பார்ப்போம். குளிர்ச்சியான வேளையிலே, தோட்டத்தில் உலாவுகிற, தோட்டத்திலே, குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களோடு உலாவி கொண்டு இருந்தார். கடந்த வாரம் நீங்கள் நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். அதையே நான் திரும்ப பேச விரும்பவில்லை, இதன் தொடர்ச்சியை பேச விரும்புகிறேன். அவர்கள் தேவனை கண்டார்கள். ஆதாமும் ஏவாள் யாரை கண்டாங்க? தேவனை கண்டார்கள். தேவனிடத்தில் கேள்வி கேட்டிருப்பார்கள். தேவனிடத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? கேள்வி கேட்டிருப்பாங்க. அங்க 4 நதிகள் பாய்ந்தன. அதில் ஒரு கல் மட்டும் அப்படி கிளிட்டர் ஆகுது. அதை எடுத்து கேட்டிருப்பாங்க, இது என்ன கல்? இது சிவப்பு கலரா இருக்கே. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இதுதான் ரூபி. என்ன கல் இது? ரூபி. ஓ, இந்த கல் இங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த கல்லை ஆதாம் என் கூட சேர்ந்த ஆளாக இருந்தால் அதை பைக்கில் என்ன செஞ்சுருப்பான்? போட்டிருப்பான். நான் சிலானுக்கு சென்ற வேளையில் அங்கே அழகான சில கற்களை கண்டேன். அந்த கல்லெல்லாம் எடுத்து நான் என் ரூமுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த பெபிள்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்ட்டு ஒருத்தர் சொன்னார், ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு சிறு மண்ணு கூட சிலான்ல இருந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது. சிலானில் அப்படி ஒரு சட்டம் இருக்கான், எந்த கல்லையும் என்ன செய்யக்கூடாது, அந்த நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. இஸ்ரேல் போனீங்கன்னா நீங்கள் ஒரு பெபிள் வாங்கிட்டு வரலாம், ஒரு கல்லை எடுத்துகிட்டு கூட வரலாம். என்ன, கஸ்டம்ஸில் கேட்க மாட்டாங்க. ஆனால் சிலானில் அப்படி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, அங்கே உள்ள நிறையா கற்கள் மிகவும் விலை கூடின கற்கள். அதனால் அதை செக்ரிகேட் பண்ண முடியாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எந்த கல்லையும் நீ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆதாம் ஆண்டவருடைய பேசினான். அடுத்து தேவனை கண்டான். தேவனை தொட்டு பார்த்துருப்பான். தன்னை போலையே ஆதாம், ஆண்டவர் தன்னை போலையே இருப்பதை அவன் என்ன செஞ்சிருப்பான்? பார்த்துருப்பான். அவன் இருந்த காலத்தில் இந்த டார்வின்னு ஒருத்தன் இல்லை, டார்வினுடைய கொள்கைகளை பேசினவர்கள் இல்லை. இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நாம் எல்லாரும் குரங்கிலிருந்து தோன்றினோம். எதிலிருந்து தோன்றினோம்? எங்கள் அப்பா ஒரு குரங்கு அல்ல, எங்கள் தாத்தா ஒரு குரங்கு அல்ல, எங்கள் தாத்தாவுடைய அப்பாவும் குரங்கு அல்ல. உங்கள் வீட்லேயும் நான் இதே போல தான் பார்த்துருக்கிறேன். அதனால் நாம் குரங்கிலிருந்து தோன்றினவர்கள் அல்ல,
நாம் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மகன், தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மகள். ஆகவே உனக்குள் ஈரம் இருக்கும், ஆகவே உனக்குள் ஈகை இருக்கும், ஆகவே உனக்கு பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகம் இருக்கும், ஆகவே கிருபை இருக்கும், ஆகவே மற்றவர்களை பார்க்கும்போது தேவனுடைய கண்கள் போல உள்ள கண்களினால் நீ காண முடியும். காரணம், நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனுடைய சாயலின்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அந்த இடத்தில் அவர் உலாவ வந்தார், உலாவ விரும்பினார். இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இடையிலே நடந்த சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களின் காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே, உலக மனிதருடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலோ பிரச்சனையினாலோ மனிதனுக்கும் தேவனுக்கும் தூரம் ஏற்பட்ட வேளையிலே, ஆண்டவர் மனிதனை சந்திக்க முடியாத தருணங்கள் ஏற்பட்ட வேளையிலேயும் ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை AD 30 அவர் அந்த புதிய மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தினார். நிசான் மாதத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை 2ஆக பிரிந்தது. அதன் பின்பு ஆண்டவர் மனிதனோடு இன்னும் எளிமையாக வாசம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மனிதருக்கு, இன்னொரு பக்கம் அது ஆண்டவருக்கும். முதல் பிரசங்க வார்த்தையே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு பரலோக ராஜ்யம் ரொம்ப தூரமா நிறைய பேருக்கு தெரியுது. பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப தூரமா சிலருக்கு தெரியுது. தேவனை போல மாறக்கூடிய காரியங்கள். ஆனால் இல்லை, பரலோக ராஜ்யம் சமீபம். தேவன் வாசம் பண்ணும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்ணீர்களை 4ஆம் வசனத்திலே, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று கர்த்தருடைய சத்தம் வந்தது. இந்த குறிப்பிட்ட காரியம் நடைபெறும் வரைக்கும் கண்ணீர் இருக்கலாம், கண்ணீரை காண்கிறோம். மரணம் இருக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதை காட்டிலும் பொல்லாப்பு ஒன்று இருக்கிறது. ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கு உண்டு. அலறுதல், வருத்தம். ஆனால் அது இல்லாத ஒரு இடம், தேவனுடைய வாசஸ்தலமும் நாமும் நெருங்கின இடத்திலே இருக்கும்போது கர்த்தர் அதை நமக்கு கட்டளையிடுகிறார். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் கடந்த வாரம் வாசித்தோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். அதிலே 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறான் ஆண்டவரை நோக்கி, நான் வனாந்தரத்தை கடந்து செல்ல வேண்டும். சிவந்த சமுத்திரத்தின் ஒரு பக்கம் வனாந்தரம், மாரா, யோர்தான், எரிகோ, இவைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதீரும். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்ஸ் எங்க கூட வரலன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. அதில் கடந்த வாரம் அந்த பிரசங்கத்தில் அந்த ஒரு வார்த்தையை நான் கவனித்து பார்த்தேன். தானியேலிலே சொல்லப்பட்ட வார்த்தை, நேரம் இல்லை. மனுஷரிடத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் இந்த மறைபொருளை என்ன செய்ய முடியாது? அறிவிக்க முடியாது.
அப்போ நம்முடைய ஆண்டவர் அறிவிச்சிட்டாருன்னா மனிதனிடத்திலே வாசம் பண்ண முடியாத ஆண்டவர் தான். ஆனால் அவர் விரும்பினபடியினால், அவர் என்னையும் உன்னையும் நேசித்தபடியினால், நம்முடைய இருதய கமலங்களில் அவர் வீற்றிருக்க விரும்பினபடியினால் அவர் மறைபொருளையும் அறிவித்தார். ஆனால் நம்மோடும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராகி நம்மை போல, உங்களைப் போல, என்னை போல ஒருவராக மாறினார். என்னைக்குமே சின்ன ஆளு பெரிய ஆளாயிடலாம். ஆனால் ஒரு பெரிய ஆளு சின்ன நிலைமைக்கு வந்தா அதோடைய வேதனைகள் நம் நடுவிலே உலாவி. லேவியராகமம் 26:12 உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவே உலாவுவே. லேவியராகமம் 26:12 நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய சமூகம் நம் முன் இந்த ஆண்டு கடந்து வந்தே ஆக வேண்டும். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார் என்ற ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை. இந்த உலகத்தில் அநேகர் தீவிரித்து புறப்படும் அளவிற்கு காரியங்கள் இருக்கிறது. கொரோனா வந்த காலத்திலே தீவிரித்து புறப்பட்டார்கள். ஸ்வைன் ஃப்ளூ என்ற காரியம் வந்த நேரத்திலே தீவிரித்து புறப்பட்டார்கள். இப்போ ஒன்று சொல்றாங்க, என்னமோ குரங்கு காய்ச்சல். என்ன காய்ச்சலா? குரங்கு காய்ச்சல். என்ன அது வந்துச்சோ வரலையோ, அதை சொன்ன உடனே அதுக்கு 4 பேர் பறந்தடிச்சு என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. ஆனால் கர்த்தரால் பிறந்தவர்கள் நாம் தைரியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுதான், ஆனால் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே சிறை வந்ததுதான். 20 வெள்ளிக்காசுக்கு விற்றது உண்மைதான். கள்ள சகோதரர்கள் அல்ல, உண்மை சகோதரர்களை அவனை குழியில் போட்டது உண்மைதான். ஆனால் வசனம் புடமிட்ட பின்பு அவன் 2 ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினான். Why we need the presence of the Almighty God. How to retain the presence of the Almighty. அதான் இது கர்த்தருடைய சமூகத்தை தக்க வைத்து கொள்வது எப்படி என்று சொல்லிதான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல ஏன் கர்த்தருடைய சமூகம் வேணும் அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட உலாவ விரும்புகிறார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமே ஒன்று. அடுத்து ஒரு சர்வ வல்லமையுள்ளவரோடு கரம் பிடித்து உலாவுகிற ஸ்லாக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க நமக்கு பயங்கரமான கார் இல்லாமல் இருக்கலாம். அது எனக்கு இந்த கார் பேர் மறந்து, ஜாக்வார் கார் அதானா? ஓகே, அது பயங்கரமான கார் இல்லை, அது விலை கூடின கார்னு நினைக்கிறேன். என்ன சிலருக்கு ஜாக்வார் கார் இல்லையேன்னு வருத்தம் இருக்கும். ஹெட்லைட்டை கூட மாற்ற காசு இருக்காது. ஆனால் ஜாக்வார் கார் ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான், ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பா அம்மாட்ட அதை வாங்கித்தாங்க, இல்லைன்னா நான் அங்கே போய் தொங்கிடுவேன்ட்டு. தொங்குனா நேராக நரகம் தான். ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு டிக்கெட் எடுக்க கஷ்டம், ஓப்பனாக சொல்கிறேன். என்ன கடைசி வரைக்கும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நரகத்துக்கு போகிறதுக்கு சூசைட் ஒன்று தான் வழி. அதனால் என் வார்த்தையை கேட்குற நீங்கள் யாருமே காலத்துக்கு முன்பு உங்களை நீங்கள் முடித்து விடாதிருங்க. எது இல்லாட்டாலும் வாழ முடியும் சார், நம்ம எது இல்லாட்டாலும் வாழ முடியும். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். Why we need the presence of God. The mighty Lord wants to be with you. அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தாத்தா பாட்டிக்கு குழந்தையோட இருக்கணும்னு ஆசை, ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையோட இருக்கணும்னு ஆசை, பையங்களோட இருக்கணும்னு ஆசை. ஆனால் உலக அலுவல்கள், வேலைகள், சிலர் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தார்கள், ஆனால் குடும்பத்தில் இருந்து விலகி விட்டார்கள். சார் வெளிநாட்டிலே வாழ்ந்தாங்க, நான் யாருக்கு எதிரி இல்லை. என்ன வெளிநாட்டில் பணம், வேலை, காசு, என்ன பணம் காசு துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு புரியும். பணம் காசு துட்டு. ஆனால் பாவம் ஒய்ஃபையும் விட்டுட்டான், பிள்ளையும் விட்டான். என்ன ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்ம கூட இருக்க விரும்புகிறான்ற எண்ணம் உங்களுக்கு முதல் இருக்கணும். தேவன் பெரியவர். எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கு, அவர் சர்வ சபைக்கும் என்னவா இருக்கிறாரா? சிரசா இருக்கிறாரா. ஆனா எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற
சரீரமாகிய சபைக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சரீரமாகிய சபைக்கு. ஒரு ஆண் பயங்கர ஏபிளா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் அவர்களால் செய்ய முடியும். ஆனா ஒரு ஆண் நிறைவு பெறுவது ஒரு திருமண காரியத்தில். நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு திருமண காரியத்தில் தான் நிறைவு பெறுகிறார்கள். அதே போல ஒரு பெண்ணும் அதே போலதான். இயேசு இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் தேவன் இல்லை. ஆண்டவரையும் அங்கீகரிக்க வேண்டும், திருச்சபையையும் அங்கீகரிக்க வேண்டும். திருச்சபையை அங்கீகரிக்காத தேசங்கள் பெயரை சொல்ல நான் தைரியமா சொல்றேன். இங்கிலாண்டை இன்னைக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அனுப்பி நம்மளை விற்றாங்க, நம்மளை வாங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வேதத்தை நமக்கு கொடுத்தார்கள். அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லை, அவங்க மிஷினரிஸ். அதுக்கப்புறம் கல்வியை நமக்கு கொடுத்தாங்க, அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லை, அது ஊழியர்கள். நமக்கு படிப்பை கொடுத்து, ஹைஜீனிக்கை கொடுத்து, ட்ரெஸ் கோடை கொடுத்து, உடன்கட்டை ஏறுதலை ஒழித்து, நல்ல ஹாஸ்பிட்டலை கொடுத்து, ஃபீமேல் நர்சஸை கொடுத்து, டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஸ்தூலித்து, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யசூரன் கொழுத்து ஸ்தூலித்து தேவனை மறந்தான் உதைத்தான். அப்படி மாறிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கிலாந்துல, அமெரிக்காவில் சில பகுதிகளிலே என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? ஆண்டவரே இல்லை என்று சொல்லுகிற நாடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்களா? பெண் பிள்ளைகளுடைய படிப்பு நிலைமைகளை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்களும் நம்முடைய சகோதரிகள் தானே. ஆப்கானிஸ்தானிலே உள்ளவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே. பங்களாதேஷில் உள்ளவர்களும் ஒரு காலத்திலே நம்மோடு இணைந்திருந்தவர்கள் தானே. இலங்கை தேசத்திலே இன்று சீனர்களுக்கு தங்களை விற்று கொண்டிருக்கிற அவர்களும் நம்முடைய கேரளாவையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய உறவினர்களாயும் இருக்கிறார்கள். யாருக்காக ஜெபிக்கிறீர்கள்? யாருக்காக வாழ்கிறீர்கள்? யாருக்காக கொடுக்கிறீர்கள்? யாருக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? யாருடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? எப்ராயிம் தனக்குத்தானே கனி கொடுக்கிறான் என்று வேதத்திலே ஒரு வார்த்தை. நாம் வாழ்கிறோம், நமக்காக வாழ்கிறோம், நாம் ஏன் பண்ணுகிறோம், நாம் நம்முடையது என்று சொல்லி நாம் ஏன் பண்றோம். ஆனா நமக்கென்று ஒரு சகோதரி உண்டு. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை கேட்கும் நாளிலே நாம் என்ன சொல்லுவோம்? The mighty Lord wants to be with you. ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். Then the most needed thing, that is our Lord must be dwell with us always, in all aspects, in all our days. எல்லா நாளும் ஆண்டவர் நம்மோடு இருந்தே ஆக வேண்டும். தேவையுள்ள நாட்களில் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். நிறைய பேர் ஐசியூல இருக்கும்போது ஏசப்பான்னுவாங்க, ஐசியூக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் போங்கப்பான்ருவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? போங்கப்பா அப்படின்னு. குழந்தை இல்லாத வரைக்கும் 2வது ரோலே இருப்பாங்க. 2வது ரோல இருக்கவங்க யார் வருத்தப்படாதீங்க, நான் பார்த்தேன், ஆனால் யாருன்னெலாம் மைண்டுக்குள்ளே வரல. குழந்தை வந்துருச்சு அப்படின்னா பாஸ்டர் குழந்தை அழும். குழந்தை அழலைன்னா தான் டாக்டரே முடிஞ்ச உடனே சொல்லியிருப்பாரு, உங்கள் குழந்தைக்கு காதும் கேட்கல கண்ணும் தெரிலன்னு. குழந்தை பிறந்தா அழணும். அது அழலைன்னா டாக்டர் ஒரு சாத்து கொடுத்து என்ன செய்வாராம், அது நான் பார்த்ததில்ல, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சாத்தினோன்னா அவருடைய லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன, மனிதன் பிறக்கும்போது அழுதாக வேண்டும், போகும்போது நிறைய பேரை அழ வச்சுட்டு போகணும். என்ன செய்யணும்? பிறக்கும்போது அழுகிறான், போகும்போது அழுதுடக்கூடாது, போகிற ஆள் அழக்கூடாது. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? போனவங்களுக்காக அழலாம், போனவங்களுக்காக ஜெபிக்க முடியாது, இருக்கிறவங்களுக்காக தான் ஜெபிப்போம். என்ன, போனவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க, நல்ல இடம், அவங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டியது வராது, மதுரை சார ஆட்டோவுக்கு பயப்பட வேண்டியதே வராது, லெஃப்ட் சைடில் கையை போட்டு ரைட் சைடில் கார் ஓட்டுறவனுக்கு பயப்பட வேண்டியதே வராது. அவன் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன, நமக்கு காலம் சென்று மரித்தவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு தான் இந்த உலகத்திலே பாடுகள் உபத்திரவங்கள், ஆனாலும் ஜெயம் கொண்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன் அவர் இட்டர்னிட்டி we don't need the grace. இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்க.
ஏன்னா நமக்கு எப்பவுமே கிருபை வேணும். பரலோகத்தில் நமக்கு கிருபை தேவையில்லைன்னா இயேசுவே நம்ம கூட இருப்பார். இந்த உலகத்திலே வனாந்தரத்திலே நாம் வாழ்கிறோம். we have many needs. நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைக்காக ஆண்டவர் நம்மோடு வாழ வேண்டும் என்று விரும்பாவிட்டாலும் தேவைகள் உள்ள ஒரு உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு என்னென்ன தேவை அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்டே என்ன செய்யலாம், இந்த ரிலையன்ஸ் பில் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரிலையன்ஸ் தான் நினைக்கிறேன். இப்படி நீள பில்லாக வரும். அப்படி போட்டு கொடுக்குற அளவுக்கு என்ன ஹெல்த்து வெல்த்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் விதம் நினைக்கும் போது தேவன் உங்களை மறந்து விடுவாரா? அவர் மறந்து விடும் அளவிற்கு அவர் அநீதி உள்ளவரா? அவர் உங்களுக்கு தீமை செய்வாரா? Then we need security. இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். யாபேஸ் ஜெபிக்கிறான், என் எல்லையை பெரிதாக்கும், நல்லதுதான், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், நல்லதுதான், ஆனால் தீமைக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தீமையினால் உலகம் சூழப்பட்டிருக்கிறது. கல்கட்டா மெடிக்கல் காலேஜில் இந்த நடந்த சம்பவம் நம்முடைய உள்ளத்தை உலுக்குகிறது அல்லவா? அது அறியப்பட்ட சம்பவம். அறியப்படாத சம்பவங்கள் எத்தனை உண்டு. டாக்டர் அப்படின்னோடனே நம்ம அவங்க நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும். அதாவது ஜென்ரலாக ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் சொல்லும்போது நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், நல்ல ஃபினான்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க படிக்கும்போது அவர்கள் போகிற பாதை. நம்முடைய சர்ச்சில் டாக்டர் ஜோயல் படித்த படிப்பு, பெனிட்டா அவர்கள் அதற்காக ஸ்பெண்ட் பண்ண நேரம். பெனிட்டா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணுவான். எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க? 6 மணி ப்ரேயருக்கு எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறீங்க? 28 குடும்பங்கள் தான் வரீங்க. மீதி 22 குடும்பங்கள் எங்கே நீங்கள் போனீங்க? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், குத்துனா கத்துவேன், கத்துனா குத்துவேன்னு. சிலர் எப்படி தெரியுமா, இது நடக்கட்டும் அப்புறம் ஜோம் பண்ணுறேன்னு. அது அந்த பருப்புலாம் ஆண்டவர்கிட்ட வேகாது. நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். யோபு போல கூட உங்களை நான் சொல்ல என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவர் என்னடா நம்மளை யோபுவை கொல்றதா அவருக்கு வேலை? அவர் நம்மளை சுற்றி வேலி அடைத்தவர். உங்களை சுற்றி அவர் வேலி அடைக்க விரும்புகிறார். உங்கள் பொருளாதாரத்தை சுற்றி வேலி அடைக்க விரும்புகிறார். நீங்கள் மீதி எடுக்கும்படி உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மலையின் மேல் உள்ள பட்டணம் போல மாற்ற விரும்புகிறார். We need security and also we have enemies. நமக்கு இந்த உலகத்திலே அநேக எதிர் வல்லமைகள் உண்டு. அதனால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். சிலர் நினைப்பாங்க, நமக்கு யார் சார் எதிரி அப்படின்ட்டு. நான் அப்படின்லாம் நினைச்ச ஆள் தான். நமக்கு யார் எதிரி, நம்மளை எல்லாருமே நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சில காரியங்கள் நடக்கும்போது தான் அதை நான் பார்த்துருக்கிறேன். ஓ, இவ்விதம் ஒரு எதிர்ப்பா. ஒரு ஜெபத்தை நடத்தினேன், ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய சபை மக்களும் வந்திருந்தீங்க. இந்த மதுரை வடக்கு மண்டலத்தில் உள்ள எல்லாரும் வந்திருந்தாங்க. அதை அப்படி நல்ல நடத்த கர்த்தர் அன்னைக்கு ஒரு கிருபையை கொடுத்தாரு. அடுத்த வாரத்தில் இருந்து வந்த அலைகள், புயல்கள், வார்த்தைகள் அதெல்லாம் பார்க்கும்போது ஓ, ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அதற்கு எதிர்ப்பு உண்டாயிற்று. That's why we need the presence of our Almighty. சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்மோடு இருக்க வேண்டும். என்ன அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு இருக்க நம்முடைய பாதைகளிலே, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய பாதைகளிலே இன்னைக்கு பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழும் காலங்களாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அடுத்து சிங்கங்கள் நம்மை எதிர்க்கிற காலத்திலே இருக்கிறோம். சிங்கங்களின் வாய்கள் தானியேலிலே கட்டப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அனனியா, மிசாவேல், அசரியா போன்றோர் நிமிர்ந்து நிற்கும் போது அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் இந்த உலகத்திலே வருகிறது. அப்போது ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணியே ஆக வேண்டும், நம்மோடு இருந்தே ஆக வேண்டும். சில வேளைகளிலே தடை கற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. சில சொல்லுவாங்க, ஒரு அடி ஏறினா, ஒரு ஜான் ஏறினா ஒரு அடி, ஒரு முழம் வழுகுது அப்படின்னு சொல்லி. ஒரு ஜான் ஏறினா எப்படி? ஒரு மறைந்த ராஜீவ் காந்தி அவங்க இருக்காங்கல்ல, கடைசியாக சொன்ன சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில.
அதுக்கப்புறம் தான் அவரை அந்த சென்னை பக்கத்தில் அந்த ஒரு ஊரில் போட்டாங்க. என்ன அவர் கடைசியாக சொன்ன சம்பவம் என்ன தெரியுமா? எக்ஸ்போர்ட் பண்ணாங்களாம் இந்த நண்டு, எல்லா நாட்டில் இருந்து நண்டு, அதை ரொம்ப பாதுகாப்பாக பேக் பண்ணி மூடிலாம் போட்டு. ஆனால் இந்தியாவிலேருந்து நண்டு அனுப்புனாங்களாம், மூடியே போடாமல் அனுப்பியிருக்காங்க. உடனே அந்த இம்போர்ட்டர் கேட்டானா, நீ 1000 நண்டு அனுப்புனா இதில் 500 நண்டு வெளியே ஓடிரும்ல, எப்படி நீனு மூடி போடாமல் அனுப்பலான்னு. உடனே ராஜீவ்காந்தி சொன்னதை சொல்கிறேன், அது எங்கள் இந்தியன் நண்டு. என்ன நண்டு அது? இந்திய நண்டு. ஏதாவது ஒரு நண்டு தப்பிச்சா அடுத்த நண்டு அது காலை பிடிச்சி என்ன செஞ்சிருமா? இழுத்து விட்டுருமா. அதனால் நீ வேணால் கவுண்ட் பண்ணி பாரு, 1000 நண்டுக்கு ஒரு நண்டு குறைஞ்சாலும், இது நான் என் வார்த்தையை சொல்கிறேன், 1000 நண்டுக்கு ஒரு நண்டு குறைஞ்சாலும் நீ காசு கொடுக்காத. அந்த வார்த்தை மட்டும் அவர் சொல்லலை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எந்த வசனத்தை ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, உன் வீட்டாரே சத்துருக்கள்னா ஆவியில் நரம்புறாங்கய்யா. டங்ஸ் பேசாதவங்களாம் டங்ஸ் பேசுகிறாங்க. மகளே, உன் வீட்டார் தான் உனக்கு சத்துருன்னு நான் கண்ணை மூடி மட்டும் சொல்லட்டும். ஆமேன். என்னது? ஆமேன். வேதம் உங்களோடு பேச வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். இந்த புல்பீட்டில் இருந்து வர்ற வார்த்தைகள் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும். உங்கள் ஜெப அறையிலே, ஜெப தியானத்திலே வருகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். உங்கள் வீட்டில் பரலோக ஏணி வைக்கப்பட வேண்டும். இது அநேக தடைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அது மாற ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் என்ன ஒரு நல்ல பங்கு நமக்கு கிடைக்கும். லார்ட்ஸ் பிரசன்ஸ், அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பங்கு கிடைக்கும். ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு சீசர்களும் யோவான் 2 அழைக்கப்பட்டிருந்தாங்க, விருந்துக்கு போனாங்க. அங்கே போனால் எல்லாருக்கும் நல்ல இது கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒயின் கொடுக்குறாங்க. இப்போ இயேசு கையிலேயே ஒயின் வரல. நம்ம சீசர்கள்லாம் என்ன சாதாரண ஆளுகளாக எல்லாம் நம்ம கலைநகர், நம்ம கிரைஸ்ட் ஏஜி சர்ச்சை சார்ந்தவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் ஒயின் வந்துருச்சு, நமக்கு என்ன செய்யலை? வரலையே அப்படின்னு பாஸ்ட் வேற பார்க்குறாரு. சரி, வர்றவங்க என்ன செய்யட்டும், குடிச்சிட்டு போட்டோன்னு. கொஞ்ச நேரத்தில் தகவல் வருகிறது, ஒயின் என்ன செஞ்சிருச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு. அப்போ ஒருத்தர் இடி சொல்லியிருப்பார், இதுக்கு தான் இந்த இயேசு கூட வரக்கூடாது, இதுக்கு தான் இந்த இயேசு கூட. முதலே போய் கிச்சனில் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம்? குடிச்சிருக்கலாம். ஒருத்தர் சொல்லியிருப்பான், இவன் நம்ம மச்சான் தான், நம்ம குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாற்றி இருக்கலாம். ஆனால் அங்கே மரியாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நல்ல அழகான பிரசங்கம். என்னைய மாதிரி இப்படி 1 மணி நேரம் அவங்க பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கே இருந்தவங்க, அவங்க நம்ம சர்ச்சை ஆளுகளா இல்லையான்னு தெரில, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுட்டாங்க. தண்ணி என்ன செஞ்சுட்டாங்க? ஊற்றிட்டாங்க. இவன் ரசத்தில் தண்ணி ஊற்றிருப்பான் ஒரு காலத்தில் சுட வச்சு, சாம்பாரில் ஊற்றினவனா இருந்திருப்பான். ஆனால் இப்போ முழுசு எம்டியான கற்சாடியில் தண்ணியை ஊட்டுறாங்க. இப்போ அந்த ரசம் என்னவாயிருச்சு? அந்த தண்ணீர் ரசமாக மாறிவிட்டது. கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் வாட்டர். அதுக்கப்புறம் அப்படி அழகு கலராக வருது, ஒயின் கலராக வருது. அதுக்கப்புறம் அது மதுரமாக மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை இவ்விதம் மாற வேண்டும் என்றால் இயேசு உங்களோடு இருக்க வேண்டும். இயேசுவோடு நீங்கள் இருந்து பாருங்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை தூக்கிட்டு போன ஆசாருடைய கால்கள் யோர்தானிலே நின்ற வேளையிலே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. வீட்டிலே ஜெபிக்கிற ஒருவர் இருக்கும்போது அந்த வீட்டிற்குள் யோர்தானுக்கு வேலை இல்லை, மரணத்திற்கு வேலை இல்லை, சாபத்திற்கு வேலை இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் பெண்மான்களை ஈடும்படி செய்யும், காதேஸ் வனாந்திரத்தை அதிரச் செய்யும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெழுகு போல உருகி போகும். கடந்த வாரம் அந்த ஆராதனை வேளையிலே சிலருடைய அடைப்புகள் மாறினது, இரத்த ஓட்டத்தில் உள்ள அடைப்புகள். அது ஏன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதே போலத்த தடைகள் மாறாமல் இருக்கிறது? அவைகள் மாற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரோடு நடக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்தை திரும்ப சொல்றேன். எண்ணாகமம் 17:8, எண்ணாகமம்
17:8 இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனி கொடுத்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனி கொடுத்தது. ஒரு விருட்சம் இல்லை என்றால் ஒரு கம்பு அது மரமாக மாற வேண்டும் என்றால் மண்ணோடு அது இணைந்திருக்க வேண்டும், நீரோடு அது இணைந்திருக்க வேண்டும், சூரிய வெப்பத்தோடு அது இணைந்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அது வைக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. உங்களுடைய குடும்பத்தில் சிலருடைய குடும்பங்கள் துளிர்க்காமல் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே துளிர்ப்பதாக. சிலருடைய குடும்பங்கள் பூக்காமல் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த புல்பிட்ல சொல்றேன், உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பூப்பார்களாக, காய்ப்பார்களாக, கனி கொடுப்பார்களாக, கீழே வேர்பற்றுவார்களாக, பூமியிலே பலன் கொடுத்து அவர்கள் நிறைப்பார்களாக. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நான் கோடிட்டு காண்பிக்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன், திருமண வீடுகளில் நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன்னா எங்கன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு மலை ஏற்றத்திலே ஒரு கார் கடந்து சென்று கொண்டு இருந்தது. அதில் ஒரு வயதான ஹஸ்பண்டும் ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் என்ன செஞ்சார், காரை ஓட்டினாரு. ஒய்ஃப் எங்கே உட்காந்துருந்தாங்க, ஹஸ்பண்ட் பக்கத்தில். அதை திரும்ப நான் அதே நபரை தான் சொல்கிறேன். தாத்தா காரை ஓட்டினாரு, பாட்டிமா எங்கே உட்காந்துருக்குறாங்க, தாத்தா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ புதிதாய் கல்யாணம் ஆன கப்புள்ஸ்லாம் அப்படி இறங்கி வர்றாங்க அந்த ஹில்ஸ் ரூட்டில். அதை இந்த பாட்டிமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்தா அவங்க கொஞ்சம் ஒட்டி உட்காந்து வந்திருக்கிறாங்க. யார், அதில் வர்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு வந்திருக்காங்க. உடனே இவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொன்னாங்களாம், நீங்களும் இருக்கீங்களே. என்னது, நீங்களும் இருக்கீங்களே. அங்கே பாருங்க, அவங்க சேர்ந்து உட்கார்ந்து வர்றாங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. தோள் மேலே கையை போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. நீங்களும் இருக்கீங்களேன்னு. உடனே அந்த தாத்தா சொன்னாராம், நீ சொல்கிறதெல்லாம் ரைட் தான். என் கையில் ஸ்டீரிங் இருக்குது, என் காலில் ஆக்சலரேட்டர், கிளச்சு, பிரேக் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன், நீ தான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. நீ அங்கிட்டு போய் விண்டோ பக்கம் எப்போண்டா குதிக்கன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான்மா இருக்கிறேன். அவர் ரொம்ப மரியாதையானவர் போல. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு. ஒன்று தெரியுமா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட வாசம் பண்ணும்படி வரங்களை தெரிந்து கொண்டார்னு இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள அவர் வர விரும்புகிறார். என்ன, ஆனா நம்ம விலகி போயிட்டு நம்ம யாரை குற்றம் சொல்றோம், ஆண்டவரை குற்றம் சொல்றோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அப்ப அவர் அப்புறம் போக என்ன செய்யல, விரும்பல. சில அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட ரிலேஷன்ஸ் வந்து இந்த குழந்தைகிட்ட ஒளிஞ்சு விளையாடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் ஒளிஞ்சு விளையாடுவாரான்னு என்ன திருவிளையாடல் இருக்குது பைபிளில், அது இப்போ சொல்ல வேண்டாம். என்ன அப்படி கொஞ்சம் அப்படி தாத்தா சொன்னவொன்னு, தாத்தா அப்படி ஒளிஞ்சிக்கிறேன்னொன்னே அதை பேத்தி, இல்லை தாத்தா அங்கே வந்துருங்க அப்படின்னு. அது எதுக்குன்னா அது 5 ஸ்டார் சாக்லேட்டுக்காக. எதுக்கு, தாத்தா தான் 5 ஸ்டார் சாக்லேட் என்ன செய்வார், வாங்கி கொடுப்பாருன்னு. அப்பானா 2 சாத்திடுவாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், அவர் அப்புறம் போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் உங்களோட வாசம் பண்ண விரும்புகிறார். என்ன, உங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்க விரும்புகிறார். அப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கார். அவருடைய அன்பு மாறல, அவருடைய வல்லமை மாறல, அவருடைய கிருபை மாறல, மனிதனை அவர் நேசிக்கிற நேசம் மாறவில்லை. அப்போ விலகி இருக்கிறது அந்த பாட்டிமா மாதிரி நம்ம இருந்தால் நம்ம இன்னைக்கு செட்ரைட் பண்ணிக்கிடுவோம். அதில் என்ன காரியங்கள் என்றால், யோவான் 8:29 ரொம்ப தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும். யோவான் 8:29, யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, ஆல்வேஸ் டூ த திங்ஸ்
that please the Lord. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள். அதில் நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால். இன்னைக்கு பிரியமான காரியத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செஞ்சாதான் சார் அவங்க ரிலேஷன்ஷிப்பே நிலைக்கும். இது நான் டீயில் தோக்குறேன் எல்லாத்தையும் பேச முடியாது ஸ்டேஜில் இருந்து. என்ன சிலர் ஒய்ஃபு நான் வெளியே போகிறேன், ஒரு சேலை கட்டியிருப்பாங்க, அந்த சேலைக்கும் அவங்க கலருக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் என்ன தான் செய்வீங்களோ தெரியாது, சேலை எடுக்க ஹஸ்பண்டை கடைக்கு கூப்பிட்டு போயிருங்க. 2 லாபம். ஒன்று பர்ஸு காசு மிச்சம். யார் காசு? ஹஸ்பண்ட் காசுலேயே எடுத்துடலாம். நம்மலாம் என்ன, நான்லாம் எப்படின்னா ஒய்ஃபுடைய பென்ஷனை அடுத்த நாளே இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் என் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ காசு வேணுமா? ரொம்ப பெருந்தன்மை. இதை சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் வாங்க சொல்லுவேன். மாப்பு, க்ளீனிங் மெட்டீரியல்ஸு, சோப்பு எல்லாம் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு நான் சொல்லுவேன், இந்த ஒன்று தான் எனக்கு, மீதி எல்லாம் உனக்கு தான், மீதி எல்லாமே உனக்கு தான். எக்ஸிபிஷனுக்குள்ள போகும்போது ஒரு 1000 ரூபா கையில் கொடுப்பேன். இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து இதில் நீங்கள் மாறலைன்னா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன போகட்டும். நல்லா சிரிக்கிறீங்க. பிடித்த காரியங்களை செய்கிறீங்களா? ஒரு கணவன் மனைவி இந்த உறவில் கரெக்டாக பிடித்த காரியங்களை செய்யணும். பிடிக்காத காரியத்தை செய்யாதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன, நீங்கள் லேடியாகவே இருக்கீங்க, இன்னொரு லேடிகிட்டே நீங்கள் பேசுகிறீங்க, லேடி தான், ஜென்ஸுன்னு ஆப்போசிட் செக்ஸை கூட சொல்ல பேசாதீங்கன்னா பேசக்கூடாது. திரும்ப திரும்ப பேசிட்டு திரும்ப திரும்ப பிற நேரம் இருக்காது, பிற குடும்பத்தின் காரியங்களை செய்ய முடியாது. பிரசங்கத்துக்கு வெளியே நான் போகிறேன், ஆனால் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய சபை தவறிவிட்டது, ஊழியர்கள் தவறிவிட்டார்கள். ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம், ஆனால் ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஊழியம் ஆண்டவருக்கு பிரியம், இன்னைக்கு தேவையில்லாத வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் அவ்வளவு ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் பார்வோனுடைய சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். சுமக்க வேண்டாத பாரங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள். பரிசேயர் சதுசேயர் சுமக்க அவசியம் இல்லாத பாரங்களை சுமத்தினார்கள், ஆனால் அவர்களோ தங்கள் விரலினால் கூட அவைகளை தொடவில்லை என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எது பாவம் எது பாவம் இல்லை, நல்லா பைபிளை வாசித்து கண்டுபிடிங்க. கண்டுபிடித்து கர்த்தருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை என்று கண்டுபிடித்து அதன்படி வாழுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை முதல் செய்ய தவறிட்டோம், அதை நீங்கள் கண்டுபிடிங்க. சில வேளைகளில் மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுறோம், அதை மாற்றிருங்க, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுங்க. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை விலையே தியானமாக இருங்க. இந்த ஈசாக்கு இருந்தார், அவர் ஒரு தியான புருஷனாக இருந்தார். அவருக்கு தேவையான ரெபேக்கா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. சில கேஸ் என்னென்னா ரெபேக்காவையே தேடி போய்கிட்டு இருக்கு. யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க, ரெபேக்காவையே தேடி போய்கிட்டு இருக்கு, ஆண்டவரை விட்டுட்டாங்க. நீங்கள் ஆண்டவரை எப்படிங்க, ரெபேக்கா வருவா, ரேச்சல் வருவா, லேயால இன்னைக்கு விட்டுருவோம், என்ன செஞ்சிருவோம், பாவம் அவளை போட்டு வம்பளுக்க வேண்டாம். என்ன, நம்ம இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடாமல் உலகத்தில் உள்ளவைகள் மேலேயே இப்படி இருக்கிறோம். கடைசி அதுவும் தூரம் போயிருது, இதுவும் என்ன செஞ்சிருது, தூரம் போயிருது. அதனால் உங்கள் ப்ரியாரிட்டி எப்படி தெரியுமா இருக்கணும், ஆண்டவராகவே இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டூ த வில் ஆஃப் காட் கூட செகண்ட் பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ளீஸ் த லார்ட் ஆல்வேஸ். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. வாக் இன் த ஸ்டாச்சூட்ஸ் ஆஃப் த காட். கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். காலையில் 6 to 6 ஜெபத்திற்கு நீங்கள் அநேகர் வர்றீங்க, தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும், நீங்கள் கவனித்து பாருங்கள். சிலரால் வர முடியலை, சிலர் வரல. அந்த அவர்களோட நான் கம்பேர் பண்ண சொல்லலை, நான் வர்றேன், என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து ஆல்வேஸ் டூ த வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் இருக்கிறது இந்தியா, நான் இருக்கிறது மதுரை, என் பணம் ரொம்ப குறைச்சி, எனக்கு உதவி ஆட்கள் கம்மி. நீங்கள் பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் செஞ்சவங்க, தானியேல் கர்த்தருடைய சித்தத்தை அழகாக செஞ்சான். சட்டம் அவனுக்கு விரோதமாக வந்துச்சு. அந்தி சந்தி மத்தியான வேளையில் வடக்கை நோக்கி ஜன்னலையும் திறந்து வச்சு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்காக சிங்கக்கோ ரெடியாக இருந்துச்சு சார். அவன் கூட அவனுக்கு ஜூனியராக இருந்தவன்
சீனியராக போக வேண்டியவெல்லாம் அவன் மேலே வன்கண்ணாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர் என்று மட்டுமல்ல, ஒரு ராஜா தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று அறிக்கையிடும் அளவிற்கு அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ததாக இருந்தது. ஆண்டவர் இயேசு பிரியமானதை செய்தார், பிதாவாகிய தேவன் அவரோடு இருந்தார். இங்கே தானியேல், எஸ்ராவை எடுத்து பாருங்கள், நெகேமியாவை எடுத்து பாருங்கள். நெகேமியா ஒரு கப்பரர் ஒர்க். ராஜாக்கு எந்த ஜூஸ் போட்டாலும் அவன் தான் அதை குடிச்சு பார்ப்பான். எதுக்காகனா அவன் உயிரோடு இருந்தால் தான் யாருக்கு கொடுக்க முடியும்? ராஜாவுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஆள் நல்லா தான் இருந்திருப்பாப்புல இல்லையா? நெகேமியா எப்படி இருந்திருப்பாரு? நல்லா இருப்பார். டெய்லி ராஜா சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு. ஆனால் அவனுடைய முகம் ஒரே ஒரு நாள் என்னவாயிருது? சோர்ந்து போகுது. அப்படி தான் இருக்குது பைபிளில். அந்த ராஜா கேட்குறாரு, அந்த ராஜா எவ்வளோ விவரமான ராஜா பாருங்க, ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு நிறையா பேர் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கேட்டதில்லை, ஏம்மா நீ இன்னைக்கு வருத்தமாக இருக்க? சோமில்லாத ஒய்ஃபை பார்த்து கேட்கணும். பலவீனமான ஒய்ஃபை பார்த்து என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு நிறையா பேர் கேட்குறதே இல்லை. யாராவது ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு யார் ஒய்ஃப்டையும் நான் கம்ப்ளைண்ட்லாம் வாங்கவே இல்லை, உண்மையாக சொல்கிறேன். அதே மாதிரி பெண்களே ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னதான் இருந்தாலும் எங்களை காட்டில் 50% வேலை கூட செய்கிறீங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு வர்ற கஷ்டங்களில் பாதி உங்களுக்கு தெரியாது. ஒரு 2 வீலர் ஓட்ட முடியுதா? ஒரு சரியான நேரத்துக்கு போக முடியுதா? ஒரு காரியத்தை வாங்கினா, அன்றைக்கி ஒரு கடையில் போய் வாங்கிட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு இறங்கி வந்துட்டேன். அந்த பொண்ணு திரும்ப கூப்பிட்டுச்சு வாங்கன்னு. நான் சரி என்னம்மா காசு கொடுக்கலையா அப்படின்னு ஒன்று, வாங்கின ஜாமான்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்களேன்னாரு. தேங்க்யூம்மா அப்படின்னு. நேற்று வந்து ஒருத்தன் ஃப்ரிட்ஜு வேலை பார்த்தான். போன தடவை 300 கேட்டான், இந்த வட்டம் 400 கேட்டான். நான் உடனே 400 எடுத்து கொடுத்தேன். அவன் திரும்ப சார் அப்படின்னு கதவு தட்டினான். சரி இன்னும் 100 போல். சரி என்னைக்கோ ஒரு நாள் தான் கதவை திறந்தேன். சார் நீங்கள் 450 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி 50 கொடுத்துட்டான். இதுதான் எங்கள் ஆண்களுடைய நிலைமை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். என்ன சார் சொல்லுவாங்க, நான் என்னையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு. நீங்கள் ஒருத்தர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது தெரியுமா? உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். அடுத்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியவங்க, ஆண்களை பார்த்து சொல்கிறேன், பெண்கள் மட்டும்தான். வீட்டில் உள்ள ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். நம்மளை நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனக்கு எப்போ பசிக்கும்னே தெரியாது, எப்போ டீ வேணும்னே எனக்கு தெரியாது. ஏன் நிலைமை அப்படி. என்ன அன்னைக்கு ஒரு நாள் ஒரு காரியத்துக்கு ப்ரேயருக்காக ஒரு காரியத்துக்காக ரஷ் பண்ணி போயிட்டேன். என்ன 5 மணிக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு ஸ்டேஜில் உட்கார்றேன். அப்படி ஒரு பலவீனம் என்னை ஆட்கொள்ளுகிறது. எனக்கு உடனே ஒரு டீ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. மதுரையில் ஒரு மூத்த போதவர் என் பக்கத்தில் இருந்தார். பாஸ்டர் எனக்கு ஒரு டீ வேணும் போ அப்படின்னு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே 2 டீ வாங்கினார். அவர் திருநகர்லேருந்து வந்திருந்தார். வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு 2 டீ வாங்கி, பாஸ்டர் இந்த 2 டீயும் நீங்களே குடிச்சிருங்க அப்படின்னாரு. என்ன சின்ன கப்பு தான், அது 2 டீ குடித்தேன். டீயை குடித்து முடிக்கிறேன். ஒருத்தர் வந்தார், நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ண வேண்டியவர் வரல அப்படின்னாங்க. என்ன நான் பிரசங்கம் பண்ணி வந்து உட்கார்ந்த உடனே அவர் சொன்னார், நல்லா பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், ஒன்று கர்த்தர், இன்னொன்று நீங்கள் வாங்கி கொடுத்த டீ அப்படின்னு. என் சரத்தை என்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள் உங்களை கையெடுத்து நான் கும்பிட புல்பீட்டில் இருந்து கும்பிடக்கூடாது. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரியமானதை செய்யுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், என சித்தமானதை செய்யுங்கள். என்ன தாவீது இருந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா அன்னைக்கு சவுலை போட்டிருப்பேன். ஏன்னா ஆண்டவர் போட்டு வந்து வெளியே வந்து சொல்லிப்பேன், ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செஞ்சுட்டான், கீழ்ப்படியலை அப்படின்னு. ஆனால் அந்த தாவீது சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் என்ன போடலை, கை போடலை. அவருக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்கு பின்பு. ஆனால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறீங்களா? கர்த்தருடைய சித்தத்தை எங்கே போய் பார்க்க? யாராவது தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் எட்வின் தான் தலையில் கை வச்சு ஆட்டணுமா? ஒன்றுமே இல்லை. பைபிளை வாசிங்க, ஜோம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதில் உள்ள 18 முதல் உள்ள வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போடுவோம். எப்படி தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனால் நல்ல மனிதர்களாகிய உங்களை பார்த்து சொல்கிறேன், 18 முதல் 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். 18 முதல் 20வது வசனம். அதுக்கப்புறம் மத்தேயு 28 முழுசும் வாசிக்கணும். அதுக்கப்புறம் மத்தேயுவை வாசிக்கணும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடை வாசிக்கணும். நான் இயேசு சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுக்கு தலைப்பு வச்சுக்கோங்க, டூ ஹிஸ் மினிஸ்ட்ரி. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. இன்னைக்கு இந்த ஊழியத்தில் குறைபட்டிருக்கிறோம். நம்ம என்ன, இந்த ஏசி காமராஜுடைய பேத்தி கடந்த வாரம் ஆண்டவருக்குள் மரித்த அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவள் அந்த சபையில் இருந்த வரைக்கும் அந்த அளவு ஊழியத்திலே காணப்பட்டாள். அதுக்கப்புறம் சென்னையில் பாஸ்டர் டி மோகன் அவங்களுடைய ஆலயத்திலே போய் தன் பணிகளை செய்தார். அவள் மரித்தாள் என்ற செய்தி கேட்டு அவள் வேலை பார்க்கிற காலேஜில் இருந்தெல்லாம் கூட நிறையா பேர் வந்து கதறி அழுதார்கள். அவ்வளோ வேதனை. 45 years only old, 45 ஆண்டுகள் தான். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, அந்த 45 ஆண்டுகளில் அவள் அநேக நாட்களை ஊழியத்திலே செலவு செய்திருக்கிறாள். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க? ஆண்டவருக்காக எதை செஞ்சுருக்கிறீங்க? இன்னைக்கு எதையுமே குறை சொல்ல முடியாது. ஒன்று தெரியுமா, எதுவுமே தெரியாத யாருமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் செய்யுங்க, உங்களுடைய டிராவலில் செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம்தான் சார், அதுக்கப்புறம் முடியாது. நமக்கு இருக்கிற என்ன சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லிவிடுங்கள். இலவசமாய் நாம் பெற்று இருக்கிறோம், இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டும். போனஸ்ல இருக்கிறோம். நான் 2.5 வயசுல இருந்து போனஸ்ல இருக்கிறேன். ஓரல் ராபர்ட்ஸ் மீட்டிங் ட்ரிவாண்ட்ரம் போன ஒரு விபத்திலே மரித்திருக்க வேண்டிய நான் அன்றிலிருந்து ஜீவனோடு இருக்கிறேன். போனஸ் மோர் தென் 60 years. அடுத்து சொல்றேன், 2022 கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் போனஸ்ல இருக்கிறீங்க. எல்லாம் ஐசோலேட் பண்ணியிருந்தேன், வீட்டுக்குள்ளேயே பூட்டி இருந்தேன், அதனால தான் உயிரோட இருக்கிறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் நிற்பது கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? ஊழியம் செய்யுங்கள். இலவசமாய் தான் நாம் பெற்றோம், இலவசமாய் தான் வாழ்கிறோம். நம்முடைய ஆலயத்துக்கு வந்த மதுரை தமிழ் பைபிள் காலேஜ் ஜெயபாலன் என்ற ஒரு பாஸ்டர் ஒருத்தர் உண்டு. கொடைக்கானல் அவர் இன்றும் இருக்கிறார். தனித்தால் சுவிசேஷம் என்ற நிலைமையில் அழகாக ஊழியம் செய்வார். அவர் ஒரு நாளில் ஒருத்தர் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க சில்லற இல்லை, கண்டக்டர் திட்டின உடனே டக்குன்னு அவர் காசை எடுத்து கொடுத்துருக்கிறார். பிறகு பார்த்தா அவர் ஒரு ரயில்வேல ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸர் போல. என்ன, அதுக்கப்புறம் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் பொள்ளாச்சியை சார்ந்தவர், தீவிர இந்து குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இவர் இயேசுவை சொன்ன வேளையிலே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு அவர் ஊழியரானார். கொஞ்ச நாட்கள் என் தகப்பனார் ஆதியிலே ஊழியம் செய்த சபையிலேயும் போதகராயிருந்தார். அவருடைய முழு குடும்பமும் அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. முழு குடும்பமும் ரட்சிக்கப்படாதபடியினால் அவர் அந்த ஸ்தாபனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. அவர் மரித்தார். ஆனால் ஒன்று தெரியுமா, பாஸ்டர் ஜெயபாலன் செய்த ஒரு ஊழியத்தால் அந்த பாஸ்டர் இஸ்ரேல் ஆண்டவருக்காக ஊழியனாக மாறினார். நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க, செய்கிறீங்க? அடுத்து ஆண்டவர் எப்போ தெரியுமா இருப்பார்? 2 நாளாகவும் 20-22 அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே, அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே. ஆலயத்தில் பிரசங்க நேரத்துக்கு நம்ம வர்றோம், துதி நேரத்துக்கு நீங்கள் வாருங்கள். கடந்த வாரம் அற்புதத்தை நாம் உணர்ந்தோம். துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள் 2 நாளாகவும் 20-22 யோசபாத் துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். 68ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள்.
உடைய வாழ்க்கையிலே சத்துருடைய வல்லமையை பாட்டு பாட வேண்டாம். ஆனா தேவனை நீ உயர்த்து, அவர் எழுந்தருள்வார், அவர் உன்னோடு இருப்பார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். 82:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார். ஏசாயா 33:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எழுந்தருளுவேன், உயருவேன், மகிமைப்படுவேன். இன்னைக்கு சண்டே சர்வீஸ்க்கு என்னென்ன பேரோ வச்சிருக்கிறாங்க. ஆனா ரோமன் கேத்தலிக்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பலி என்று சொல்லுவார்கள், திருப்பலி என்று சொல்லுவார்கள். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் தான் ஆளு மாதிரி மாறிட்டோம். இன்னைக்கு பிரசங்கம் கேட்கறதுக்காக ஆலயத்துக்கு வர்றோம். பிரசங்கம் கேட்கறது தப்பு இல்லை, நல்லதுதான். ஆனா தேவனை துதிக்க கடந்து வாருங்கள். அடுத்த ஆலயத்துல மட்டும்தான் தேவனை துதிக்கன்னு இல்லை, உங்களுடைய வீட்டிலேயும் தேவனை துதியுங்கள். அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார், அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். we are a peculiar people. நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு எங்களோடு வருகிறதினால் அல்லவா. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க எல்லார் வீட்டுக்கும் உங்க பாஸ்டரை எல்லா நாளும் வர முடியல, காரணம் உங்க வேலைனால. நான் ஒன்றும் ரொம்ப அதிக வேலை உள்ள ஆள் இல்லை, கவனித்து கொள்ளுங்கள். ஆனால் இங்கே உள்ள ஒருத்தரை கூப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வர முடியாது சிலரால், ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை. ஆனால் எல்லாரை காட்டிலும் பெரிய ஆண்டவர் என்னோடும் உன்னோடும் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளும் உனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவராய் வாசம் பண்ணுகிறார். இயேசுவான அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு 3.5 ஆண்டுகள் பூமியில் இருந்தாலும் இன்று நம்மோடு வாசம் பண்ணுகிறார். தூதனானவராய் வாசம் பண்ணுகிறார். பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய், தண்ணீர் தேவையை சந்திக்கிற கற்பாறையாக, பேசும்போதும் கற்பாறையாக இருந்து தண்ணீரை கொடுத்தார், அடிக்கும் போதும் வேதனையோடு கற்பாறையாக இருந்து நீரை கொடுத்தார். அந்த தேவன் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களுடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். அவரை தக்க வைத்துக் கொள்ளுவோம். நம்மோடு அவர் இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் மொபைல் போன்ல இருந்து அகற்றப்படுவதாக, கேட்ஜெட்ஸ்ல இருந்து அகற்றப்படுவதாக, சிறு பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து அகற்றப்படுவதாக, வீட்டிலிருந்து அகற்றப்படுவதாக, குடும்பங்களில் இருந்து அகற்றப்படுவதாக, தவறான போன் நம்பர் அகற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். கடைசி காலங்களிலே சர்ப்பத்தின் வல்லமை, the spirit of python, கொடுமையான சர்ப்பங்களின் வல்லமையை மனிதன் தவறாக புரிந்து கொள்ளாமல் இணைந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆவி உள்ள ஒரு உலகத்திலே இருக்கிறோம். யேசபேலின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கிறான் என்றால் அதுல எது எப்படின்னு கூட நினைத்து யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு காரியங்கள், சொந்த சகோதரரால் அநியாயங்கள், அக்கிரமங்கள், சொந்த உறவினர்களால் அநியாயங்கள், அக்கிரமங்கள். இந்த வல்லமைகள் இந்த பகுதிகளில் இருந்து அகன்றோட வேண்டும் என்றால் நாம் தேவனோடு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், மேன்மையாக உயர்த்துவார், எழுந்தருளுவார், உயருவார், மைமைப்படுவார். எந்த விருத்த சேதனம் இல்லாத வல்லமைக்கும், எந்த பில்லி சூனிய வல்லமைக்கும், எந்த பைத்தன் ஸ்பிரிட்டுக்கும், எந்த அந்தகார ஆவிக்கும் உங்கள் வீட்டிலே குடும்பத்திலே இடமில்லாதிருப்பதாக. ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எழுந்தருள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் எழுந்தருள்வீராக, ஜெப அறைகளில் எழுந்தருள்வீராக, வேலை செய்கிற ஸ்தலத்தில் எழுந்தருள்வீராக, ஆலயத்திலே எழுந்தருள்வீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் எங்களோடு கடந்து வருவீராக, எங்களோடு பந்தி இருப்பீராக, எங்கள் கண்களை திறப்பீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை தட்டி எழுப்பீரலும். நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வந்ததினால் அல்லவா, எங்களோடு இருப்பதினால் அல்லவா. உங்க மன வருத்தப்படுத்தி எங்க குடும்பத்தை விட்டு நாங்கள் அகற்றிட வேண்டாம், எங்க வீட்டை விட்டு அகற்றிட வேண்டாம். எங்களுக்கு பலன் கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக.
ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம்.